வணக்கம் அன்பான மிதுன ராசி நேயர்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள். ஆனி மாதம் 17ஆம் தேதி 1/7/2025 செவ்வாய்க்கிழமையில் மாதம் பரிபூர்ணமாக பிறக்க இருக்கின்றது. அதுவும் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய பூர நட்சத்திரத்திலே 2 குடையர் 3ஆம் இடத்திலே அமைய பெற்று 3ஆம் இடத்திலே 6-11 குடையர் லாவாதிபதியும் 2-11ஆம் இடத்து அதிபதி சேர்ந்து சம்பந்தம் உங்களுடைய 9ஆம் இடத்தை குரு பகவான் 7-10 குடையர் பார்க்கின்ற அற்புதமான விபரீத நல்லதொரு ராஜயோகத்தை பெறுகின்ற ஒரு அற்புதம் மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இங்கே 2-11 சம்பந்தம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. ராசிக்கு 2 குடையர் 3ஆம் இடத்திலே இருக்கின்றதும் 11 குடைய செவ்வாய் பகவான் 6 குடையர் இன்னொரு சத்ரு ஸ்தானாதிபதியாக இருந்தாலும் இதுவரையில் 2ஆம் இடத்திலே இருந்து தேவையில்லாத விரைய செலவுகளையும் பொருளாதாரத்திலே கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வந்து போகின்ற ஒரு அமைப்பும் வாக்கு ஸ்தானங்களிலே பலமில்லாத ஒரு அமைப்பையும் இதுநாள் வரையில் கண்டிருந்திருப்பீர்கள். இனி வருகின்ற இந்த நாட்களிலே இந்த ஜூலை மாதங்களிலே உங்களுக்கு செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே 6 குடையவர் ஒரு துருஸ்தானாதிபதி கொம்பு வழக்குகளை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அவர் மங்கல்யக்காரகனாகவும் சகோதரக்காரகனாகவும் இருக்கக்கூடியவர். 6 குடையவர் மற்றொரு துருஸ்தானத்திலே 3ஆம் இடத்திலே மறைந்து அவருடைய பார்வை உங்களுடைய 9ஆம் இடத்திலே ராகு பகவானை குரு பகவான் பார்க்கின்ற காரணத்தினாலே தகப்பனார்களால் எந்தவித தேவையில்லாத பிரச்சனை இல்லாத ஒரு அற்புதங்களையும் உங்களுடைய உயர்வுகளையும் உயர்ந்த அந்தஸ்துகளையும் மதிப்பு மரியாதைகளை எதிர்பார்க்கின்ற ஒரு அற்புதமான நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே உங்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு மாதமாக இருக்கின்றது. 2 குடையவர் 2ஆம் இடத்திலே இருக்கின்ற ஒரு அற்புதமும் 7-10 குடைய ஒரு குரு பகவான் இருக்கின்றது. 3 குடைய சூரிய பகவான் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. இங்கே 7ஆம் இடத்திலே இந்த காலகட்டங்களிலே வரன் கிடைக்காதவர்களுக்கு வரன் தானாகவே வரன் அமையக்கூடிய ஒரு அற்புதத்தை பெறுகின்ற ஒரு அமைப்பு இந்த ஜூலை மாதங்களிலே உங்களுக்கு இருக்கின்றது. 7 குடைய ராசியிலே இருக்கின்றது. ஆனாலும் மிதுன ராசியை பொறுத்தவரையில் இங்கே 7ஆம் இடத்ததி 10 இடத்ததி ராசியிலே இருக்கின்ற பொழுது ஒரு சில தடை தாமதங்கள் வந்து போகின்ற ஒரு அமைப்பு ஜென்ம குரு என்று சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானங்களிலே இருந்தாலும் இங்கே ராகு பகவான் 9ஆம் இடத்திலே இருக்கின்றது. 9 குடையவர் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கின்ற ஒரு அமைப்பு. ஒரு சில தடை தாமதங்கள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு 3 குடைய சூரிய பகவான் இங்கே ராசியிலே இருந்து கிரக சேர்க்கை குரு மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாதங்களிலும் அடுத்த மாதங்களிலே சுக்கிர பகவான் வரப்போகின்றதும் பெரிய ஒரு கசப்பு இல்லாத நல்ல ஒரு மாற்றத்தை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு 7 குடையவர் ராசியிலே அமைய பெறுகின்ற ஜென்ம குருவா இருந்தாலும் வனவாசம் போகும் என்று சொல்லக்கூடிய ஒரு சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ராசி பலன்களிலே அவ்வளவு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தருவதற்கு வாய்ப்பு இல்லை என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு ஜென்ம குருவா இருந்தாலும் அவர் நல்ல மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு இருக்கின்றது. காரணம் இந்த நட்சத்திரத்திலே பரிவர்த்தனையிலே ராகு பகவான் நட்சத்திரத்திலே இந்த மாதங்கள் குரு பகவான் திருவாதிரை நட்சத்திரத்திலே பவுனி வருகின்றதும் ராகு குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே ஒன்றுக்கொண்டு பவுனி வருகின்ற காரணத்தினாலே எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு மிதுனராசிக்கார நேயர்களுக்கு 2 குடையவர் 3ஆம் இடத்திலே 3 குடைய ராசியிலேயும் குரு பகவானும் சூரிய பகவானும் ராசியிலே பவுனி வந்து இந்த மாதம் பிறக்க இருக்கின்றது. 2ஆம் இடத்துக்குடையவர் 3ஆம் இடத்திலே இங்கே தொடர்பு என்பது 2 பதினொன்றுகள் தொடர்பு பெற்று உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் ஜெயம் பெறுகின்ற வெற்றிகளை பெறுகின்ற ஒரு அற்புதத்தை சகோதரர்களால் உயர்வுகளையும் வெற்றிகளையும் எடுக்கின்ற சிறு தூர பயணங்களிலே உயர்வுகளை கொடுக்க போகின்றது. சகோதரிகளிலே அன்பு ஆதரவுகள் பெறுகின்ற ஒரு மாற்றம், கல்யாண வைபவங்கள் நடக்காதவர்களுக்கு நடக்கின்ற ஒரு அமைப்பு. 6 3ஆம் இடத்திலே அவரும் 9ஆம் இடத்தை பார்க்கின்ற அமைப்பு என்று இங்கே பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே மிதுனராசிக்கார நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கின்ற ஒரு அமைப்பு. இங்கே சகோதர ஸ்தானம் 3ஆம் இடத்திலே என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திலே இது ஒரு உபசய ஸ்தானத்திலே 6 குடையவர் அமைய பெறுகின்றதும் 2 குடையவரும் 11 குடையவரும் செவ்வாய் பகவானும் சந்திர பகவானும் சேர்க்கை பெற்று இருக்கின்ற இந்த மாதம் பிறக்கின்ற காரணத்தினாலே கேது பகவானும் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற நல்லதொரு மாற்றத்தை கொடுக்க போகின்ற ஒரு மாதம் என்பது மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு கொடுக்க போகின்றது. குருவின் பார்வை 5வது இடத்திலே விழுகின்றது. இங்கே குழந்தை பாக்கியம் இல்லாத நேயர்களுக்கு இந்த மாதங்களிலே குழந்தை பாக்கியம் பெறுகின்ற ஒரு அமைப்பு. இங்கே 9ஆம் இடத்திலே இது ஒரு ஆண் ராசி என்று சொல்லக்கூடிய ராசியிலே ராகு பகவான் இருக்க பெற்று குரு பகவானுடைய நட்சத்திரத்திலே செல்கின்ற காரணத்தினாலே இந்த காலகட்டங்களிலே இதனால் வரையில் குழந்தை பாக்கியம் இல்லாத நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம், வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியவர்களுக்கும் வெளிநாடு வெளியூர் செல்கின்றதற்கும்
8, 9 குடையவர் 10ஆம் இடத்திலே இருந்து 4ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற இந்த இந்த காலங்களிலே 5ஆம் இடமும் பலமாகவும் 12 குடையவர் 5 குடையவர் ஆட்சி வடிவிலே இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தையும் 6ஆம் இடத்தை செவ்வாய் பகவான் 3ஆம் இடத்திலே இருந்து பார்க்கின்றது. தொழில் வேலை இல்லாத நேர்களுக்கு வேலை கிடைக்கின்றது. கடன் வம்பு வழக்கு கோர்ட்டு கேசு இருக்கின்ற நேர்களுக்கு இந்த மாதங்களிலே அதில் ஒரு முடிவு கிடைக்கின்ற ஒரு மாதமாக மிதுனராசிக்கார நேர்களுக்கு இருக்கின்றது. சகோதரர்களின் அன்பு ஆதரவுகள் கிடைக்கின்றது. மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயர்கின்ற அற்புதத்தை இந்த மாதங்களிலே நீங்கள் பெறுகின்ற ஒரு அமைப்பு. மிதுன ராசி சோதிட சம்பந்தப்பட்ட துறைகளிலே கணினி சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்கள் பெரும்பாலும் தொழில்களை விட வேலையிலே அதிகமாக சாதிக்கக்கூடியவர்கள் இந்த மிதுன ராசி இலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருக்கின்றீர்கள். அந்த வகையிலேயே ஜோதிடம் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இருக்கின்றவர்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே 2ஆம் இடத்திலே ராசிக்கு செவ்வாய் பகவான் அவர் 11 குடையவர் நீச்சமாக இருந்த காரணத்தினாலே ஒரு சிலருக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட இடங்களிலே எதிர்பார்த்த திருப்தி இல்லாத ஒரு மந்த நிலை இருந்திருக்கும். இனி வருகின்ற நாட்களிலே உயர்வுகளையும் வெற்றிகளையும் பெறுகின்ற அற்புதத்தை மிதுனராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்பது கொடுக்க இருக்கின்றது. 7 குடையவர் 10 குடையவர் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்வை செய்கின்றது மட்டும் இல்லை, 9ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் இங்கே பார்க்கின்றது. இங்கே வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் படிக்கின்ற ஒரு அமைப்பு. இந்த 5 குடையவர் ஆட்சி வடிவில் இருந்து உங்களுடைய 6ஆம் இடத்தை கடன் லோன் வம்பு வழக்குகளிலே வெற்றிகளை கொடுக்கின்றது. கடன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கின்றது. 7ஆம் இடத்ததிபதி வரன் கிடைக்காத நேர்களுக்கு வரன் அமைய பெறுகின்றது. அதாவது தானாகவே வரன், இதனால் வரையில் தேடி தேடி வரன் கிடைக்காதவர்களுக்கு தானாகவே வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கிடைக்கின்ற ஒரு அற்புதம் இந்த மாதங்களிலே உங்களுக்கு குரு பகவான் சுக்கிர பகவான் வலுவாக கேந்திர சனங்களிலே பலம்பெற்று 12 குடையவர் 12ஆம் இடத்திலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற கடன் கிடைக்காதவர்களுக்கு லோன் கிடைக்காதவர்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தை கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறைகளிலே இடமாற்றங்களை செய்கின்றதற்கும் பூர்வீக சம்பந்தப்பட்ட இடங்களிலே நல்லதொரு மாற்றத்தை 5 குடையவர் ஆட்சி வடிவிலே இருந்து 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது கோர்ட்டு கேசு வம்பு வழக்குகளிலே தீர்ப்புகளையும் உங்களுக்கே சாதகமாக கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அற்புதத்தை மிதுனராசிக்கார நேர்களுக்கு இந்த மாதங்களிலே கிடைக்கின்றது. மிதுன ராசி என்பதே ஒரு காற்று ராசி. இது புயல் காற்றை போன்று மின்னக்கூடிய 3வது இடத்திலே இங்கே தத்துவார்த்த ரீதியிலே 3வது இடத்திலே சகோதர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடியவரும் 2ஆம் இடத்திலே பலம் பெற்று அவர் 4 குடையவரும் 2ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது சற்று பேசக்கூடியவர்களும் குடுக்கல் வாங்கலே இருக்கின்றவர்களும் நிதானித்து கொடுக்க வேண்டியது. காரணம், ராசி அதிபதியும் 4 குடையவரும் 2ஆம் இடத்திலே இருந்து யோகமாக வேலை செய்து என்று சொன்னாலும் கூட பார்க்கின்ற பார்வை 8ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது குடுக்கல் வாங்கல்களில் நிதானத்தை பின்பற்றக்கூடிய ஒரு அமைப்பாகவும் பேசக்கூடியதற்கும் நம்ம வாயிலிருந்து எதுவும் பேசக்கூடியதற்கும் தவறுதலாக பேசாமல் தெளிவாகவும் கவனமாகவும் பேச வேண்டிய ஒரு அமைப்பு இந்த மாதங்களிலே இருக்கின்றது. 2 குடையவர் 3ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்தை பார்வை செய்கின்ற அமைப்பு. முயற்சி சாதனங்கள் அனைத்தும் வெற்றி பெறுகின்றது. பொருளாதாரத்திலே உன்னத உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. 11 குடையவர் 2 குடையவரும் இந்த 3ஆம் இடத்திலே 3 குடையவர் ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது தகப்பன் காரகன் என்று சொல்லக்கூடிய ராசியிலேயும் இங்கே காரகனும் ஸ்தானாதிபதியும் ஒருங்கே அமையப்பெற்று 7ஆம் இடத்தை பார்க்கின்றது. பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள் நடக்காதவர்களுக்கு நடக்கப் பெறுகின்றது. இதனால் வரையில் தடை தாமதங்களிலே இருந்தவர்களுக்கு வரன் கிடைக்காதவர்களுக்கு பெரியோர்களின் ஆசீர்வாதத்துடன் கல்யாண வைபவங்கள் நடத்தக்கூடிய பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய சுப காரியங்கள் சுப நிகழ்வுகள் நடத்துகின்றதற்கு ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்றது. உங்களுக்கு 4 குடையவர் 2ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் இடத்தை பார்த்தாலும் வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அம்பு வழக்குகள் இருக்கின்றவர்களுக்கு கண்டிப்பாக அதிலே சுபோகமான முடிவுகளை கொடுக்க போகின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி திரிகோணத்திலே 4ஆம் இடத்தையும் 4ஆம் இடத்ததிபதி 4ஆம் இடத்துக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றதுனாலே வீடு வாசல் சொத்து சுகங்களிலே அற்புதமான உயர்வுகளை படிக்கின்ற குழந்தைகள் நல்லதொரு உயர்வுகளை கொடுக்கின்றது. ராசிநாதன் 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். வெளிநாடு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கண்டிப்பாக இதனால் வரையில் சீட்டு கிடைக்காதவர்களுக்கு சீட்டு கிடைக்கப் பெறுகின்ற ஒரு அற்புதத்தை மிதுன ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு கோச்சார பலன்களிலே உங்களுக்கு நல்லதொரு மாற்றத்தை 5 குடையவர் பூர்வ புண்ணியாதிபதி பாக்கியாதிபதி 12ஆம் இடத்திலே இருந்தாலும் 6ஆம் இடத்தை பார்த்தாலும் நல்லதொரு மாற்றத்தை இந்த 6ஆம் இடத்தை இரு கிரகங்கள் பார்க்கின்றது. சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவான் பார்க்கின்றது. செவ்வாய் பகவான் அவருடைய 7ஆம் பார்வையாக 8ஆம் பார்வையாக சனியையும் பார்க்கின்ற பொழுது உங்களுடைய 10ஆம் இடத்திலே சனி பகவான் 6-11 குடையவர் பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில்களிலே இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்க போகின்ற ஒரு அற்புதத்தை மிதுன ராசிக்கார நேயர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது ராசியிலே குரு பகவான் பவனி வருகின்ற முயற்சி சாணாதிபதி பெரியோர்களால் தகப்பனார்களால்
எடுக்கின்ற காரியங்களிலே வெற்றி பெறுகின்ற சிறு தூர பயணம் என்று சொல்கின்ற பொழுதும் அந்த பயணங்களிலே உயர்வுகளை கொடுக்கின்றது. வெளிநாடு வெளியூர் செல்லக்கூடியதற்கும் வெளிநாடு வெளியூர் செல்கின்றது. வெளிநாடு வெளியூர் சென்று வரன் அமையாத நேர்களுக்கு வரன் அமைகின்றது. அங்கே வரன்களுக்காக ஊருக்கு வந்து கல்யாண வைபவங்கள் நடத்துகின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்க போகின்ற அற்புதமான காற்று வேகத்தில் உங்களுக்கு வரன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே உங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு அமைப்பு குரு பகவானுடைய அனுக்கிரகம். சுக்கிர பகவானும் 6ஆம் இடத்தை பார்க்கின்றது என்பது இதனால் வரை கடன் வம்பு வழக்குகளிலே இருந்தவர்களுக்கு இரு கிரகங்களின் பார்வை, இவர்கள் இரு கிரகங்களுமே மண்மனை வாகனங்களுக்கு அழகுபடுத்துகின்ற சுக்கிர பகவானும் வாகனங்களை சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும் பெண்களை சொல்லக்கூடியவரும் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்க்கின்ற பொழுது மழை போல் வந்தாலும் பனி போல் போகக்கூடிய ஒரு அற்புதத்தை இந்த மாதங்களிலே எந்தவித நல்லதொரு உயர்வுகளை கொடுக்க போகின்ற ஒரு அமைப்பு மிதுன ராசிக்கார நேர்களுக்கு இந்த ஜூலை மாத ராசி பலன் என்பது இருக்கின்ற ஒரு அமைப்பாக உங்களுடைய லாபாதிபதி நாளிலே இந்த மாதம் பிறக்க இருக்கின்ற காரணத்தினால சகல விதமான யோக பலன்களை தாங்கி இந்த மாதம் என்பது உங்களுக்கு அற்புதத்தையும் உயர்வுகளையும் வெற்றிகளையும் கொடுக்கின்ற ஒரு அற்புதத்தை கொடுக்கின்ற ஒரு நவகிரக நாயகர்களின் உயர்வுகள் பெறுகின்ற ஒரு மாதமாக நல்லதொரு மாற்றத்தையும் கொடுக்கின்ற ஒரு அமைப்பாகவும் பஞ்சமாதிபதி பலம் பெற்று இருக்கின்ற காரணத்தினாலே எடுக்கின்ற சிந்தனைகள் அனைத்தும் பெண்கள் சம்பந்தப்பட்ட கல்யாண வைபவங்கள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் நிறைவேறுகின்றதும் உயர்வு பெறுகின்ற ஒரு மாதமாகவும் இந்த மாதம் என்பது பிறக்க இருக்கின்றது. நேர்களே, நன்றி, வணக்கம். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யுமாறு லைக் செய்யுமாறு மிகவும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.